இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான பீட்ரூட் இடியாப்ப ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். ஒரு கப்பு பீட்ரூட் எடுத்து பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சி ஒரு கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோன்னே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்து கொதிக்கிற தண்ணியை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அது சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இந்த மாதிரி கையால் அதை நல்லா பிணைஞ்சு மாவு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இடியாப்ப அச்சில் நம்ம எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம். இதை மாவை அப்படியே உருட்டி இடியாப்ப அச்சில் போட்டு இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் மிதமான தீயில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருங்க. நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இடியாப்பம். தேங்காய் பூவு, நாட்டு சக்கரை, தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.